ரிஷி, ஏய், உன் பிரான்ச் ஆபீஸ் போனேன்னு சொன்னியே, கிளம்பலையா? இல்ல. ஏன்? ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருந்துச்சு, எங்கேயும் போக தோணல. ஆச்சரியமா இருக்கு. கூட இருக்கிறவங்கள பத்தி கவலையே படாம எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடுவ. இன்னைக்கு என்னமோ வேற மாதிரி பேசுற. உங்க அக்காவை நினைச்சா ஆச்சரியமாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு அம்மு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை வரும், வருத்தமும் இருக்கும். பல பேரு பிரிஞ்சு போக முடியாம தான் சேர்ந்து வாழ்றாங்க. ஆனா உங்க அக்கா 3 நாள் தான் ஜீவாவோட வாழ்ந்திருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவருக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் அவரோட நினைப்போடவே வாழ்ந்துருவேன்னு சொல்றாங்க. எத்தனை பேரால் இப்படி இருக்க முடியாமோ? சான்ஸே இல்லாம. she is great. அவங்கள மாதிரி ஒரு ஐடியல் ஒய்ஃபை பார்க்கவே முடியாது. உனக்கு என்ன ஏதாவது சொல்லணும்னா நேரடியாவே சொல்லு ரிஷி. இப்படி கொத்தி காட்டிலாம் பேசாத. நான் உன்னை பத்தி பேசலையே, உங்க அக்காவை பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். உன் டெக்னிக்கே அதானே. சில ஆம்பளைங்க தான் நேருக்கு நேரா குத்த சொல்வாங்க. ஆனா நீ ரொம்ப சாஃப்டா ரத்தம் வராம கழுத்து அறுப்ப. என் அக்காவை பாராட்டுற மாதிரி பேசி என்ன குத்தி காட்டுறதானே உன் நோக்கமே. இதுக்கு பதிலா நீ ஏண்டி உன் அக்கா மாதிரி நல்லவளா இல்லன்னு நேரடியாவே கேட்கலாம்ல. உன்னை குத்தி காட்டணும்னு நினைக்கவே இல்லமோ. நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. சும்மா மழுப்பாத. உன் கூட இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்கேனே, உன் வாயில இருந்து வர வார்த்தைக்கும் உன் மனசுல இருக்கிற அர்த்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு எனக்கு தெரியாதா? நல்லவ மாதிரி வேஷம் போட்டு நீ மத்தவங்களை வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. அம்மு, உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ற நிலைமையில நான் இப்ப இல்ல. நான் சொல்ற விளக்கத்தை நீ நம்ப போறதும் இல்ல. நம்ம வீட்டுல இருக்கிறப்பதான் நேரங்காலம் தெரியாம சண்டை போடுவோம். இங்கேயும் வந்து இப்படி கண்டினியூ பண்ணணுமா? இந்த டாபிக் இதோட விட்டுரு. அது எப்படி? என் அக்காவோட கம்பேர் பண்ணி நீ என்ன மட்டன் தட்டி பேசிட்ட, நான் அதுக்கு பதில் சொல்ல வேணாமா? உன் மனசுல எந்த குரூர புத்தியும் இல்ல. நீ அவங்கள பாராட்டினதாவே வச்சுப்போம். எந்த அடிப்படையில எங்க அக்காவை ஐடியல் வைஃப்னு சொல்ற? நீயும் நானும் 6 மாசம் வரைக்கும் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப நம்மள பார்த்தவங்க ஜோடினா இதான் ஜோடின்னு சொல்லி வாய் நிறைய புகழ்ந்தாங்கல்ல. நானும் என் ரிஷி என் மேல உயிரா இருக்கான்னு நம்பிட்டேன். அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சது நீ எப்படிப்பட்டவன்னு. அக்காவும் மாமா கூட இவ்வளவு வருஷம் வாழ்ந்திருந்தா அவங்களுக்குள்ளயும் பிரச்சனை வந்திருக்கும். அவங்களும் சண்டை போட்டிருப்பாங்க. எந்த பொண்ணும் புருஷன் கூட சண்டை போடணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி புருஷனும் நினைச்சா பிரச்சனை இல்லையே. ஆனா நீங்க தான் அப்படி இல்லையே. உங்க ஆபீஸ்க்கும் வேலைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் கூட என்னைக்காவது உங்க வைஃப்க்கு கொடுத்திருக்கீங்களா? அக்கா மாதிரி நீ இல்லன்னு என்ன குறை சொல்ற, ஜீவா மாமா மாதிரி நீ இல்லன்னு நான் சொல்றேன். அதுக்கு என்ன சொல்ற? அவருக்கு அக்கா மேல இருந்த லவ் அண்ட் கேர்ல 10ல 1% கூட உனக்கு ஏன் மேல இல்லையே. அம்மு, மாமாவோட ஒரு வார்த்தை கம்பேர் பண்ணி பேசினதுக்கே உனக்கு இவ்ளோ கோவம் வருது. எனக்கும் அப்படிதானே இருந்திருக்கும். சொல்லு. உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியாது. வீட்ல இருந்து உன் டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு நான் ஆபீஸ்க்கே போறேன். ஹாய் காய்ஸ், ஐ எம் தினேஷ். இன்றைக்கி தான் இந்த காலேஜில் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாளாக ஊட்டி ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அப்பா அம்மா இங்கேயே இருக்கிறதுனால இங்கேயே வந்துட்டேன். அண்ட் ஐ எம் an average ஸ்டூடெண்ட். ஃப்ரெண்ட்லி பர்சன். எல்லாருக்கூடையும் ஈஸியாக ஜெல் ஆகிடுவேன். நீங்கள் எல்லாரும் 2 வருஷம் ஒன்றா படிச்சிருக்கீங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. என்னையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ. ஹாய், உடம்பு இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. உங்க நேம்? பிரீத்தி. ஐ எம் தினேஷ். ஹாய், ஐ எம் மகேஷ். ஹாய், ஐ எம் தினேஷ். ஹாய், ஐ எம் சரவணன். ஐ எம் தினேஷ். ஹாய், ஐ எம் ஐ எம் விஸ்வா. தினேஷ். இங்கே விஸ்வாங்கிறது யாருப்பா? உன்னை ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாங்க. கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுனே, அப்புறம் பிரேக்ல வந்து பார்க்குறேனே. மறக்காம வந்துருவியா? கண்டிப்பா வரேன். வந்துருப்பா.
என்ன விஷயம்டா? எதுக்குடா உன் ஆபீஸ் கூப்பிடுறாங்க? என் மேல அவங்களுக்கு தனி பாசம்டா. என்னை மட்டும் தனியா கூப்பிட்டு பார்ட்டி வைக்க போறாங்க. டேய், என்ன பிரச்சனைன்னு கேட்டா நீ காமெடி பண்ணிட்டு இருக்க. இன்னும் டேர்ம் ஃபீஸ் கட்டலடா. லாஸ்ட் டேட்டே முடிஞ்சு போச்சேடா. பாத்தியா, லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சுன்னு நீயே கவலைப்படுற. ஆஃபீஸில் யாரும் கவலைப்பட மாட்டாங்களா? அதுதான். ஏன் இன்னும் ஃபீஸ் கட்டல, எப்போ கட்ட போறேன்னு கேட்கறதுக்காக கூப்பிடுறாங்கடா. நீ என்னடா சொல்ல போற? வழக்கம் போல வாய்தான் வாங்க வேண்டியதுதான். அப்பாட்ட கேட்டு பார்த்துட்டேன். பணம் வந்தோன்னே தரேன்னு சொல்லியிருக்காரு. திரும்ப திரும்ப அவர்கிட்ட கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்குடா. பாஸ், ஆ ஃபீஸ் எவ்வளோ? 4000 rupees. இந்தாங்க, வேண்டாங்க, போய் கட்டிட்டு வாங்க. இல்லை இருக்கட்டும், வேண்டாம். ஏன் வேணாங்கிறீங்க? இன்னைக்கு தான் புதுசாக சேர்ந்துருக்கான். இவங்ககிட்ட எப்படி வாங்குறது யோசிக்கிறீங்களா? இவங்கள மாதிரி நானும் உங்கள் ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டுக்கு ஒரு கஷ்டம்னா இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதா? இல்லை பாஸ், எப்படியும் 1 weekல கட்டிடுவேன். வரும்போது கொடுங்க. இப்போ போய் இந்த ஃபீஸை கட்டிட்டு வாங்க. இந்தாங்க, பிடிங்க. ரொம்ப தேங்க்ஸ். Good morning, மேடம். Good morning. Sit down. You please stand up. நீங்க தான் காலேஜ்க்கு வந்த புது ஸ்டூடெண்டா? எஸ் மேம். உங்க பேரு? தினேஷ் மேம். I am Jansi, HOD of the English department. Take your seat. தேங்க்யூ மேம். Well, students, today we are going to learn about Romeo and Juliet, an eternal and classic epic by William Shakespeare. William Shakespeare was a legendary author who was born in... May I come in, madam? என்ன மாதவி வீட்ல தங்கி இருக்கோங்கற திமிரா? இல்ல அதான் லேட்டா வரியா? மேடம், அது வந்து I don't want any explanations. இனிமே லேட்டா வந்தேனா you will not be permitted into my class. Go have a seat. Thank you, madam. William Shakespeare is an author who was born in the 15th century, and Romeo and Juliet is considered to be one of his best works. I'm sure you're all going to find Romeo and Juliet very interesting, because at this age group, all of you can identify with the emotional turmoils that Romeo and Juliet went through when they fell in love. Romeo was so enthralled by Juliet's beauty that he was left speechless. It was love at first sight for Juliet too. So even today's youth can actually identify with Romeo and Juliet and what they went through when they fell in love with each other. Dinesh? என் கிளாஸ் உனக்கு பிடிக்கலையா? மேம், நாட் லைக் தட் மேம். வெரி இன்ட்ரெஸ்டிங் மேம். அப்புறம் நான் சொல்றத கவனிக்காம வேற எங்கேயோ கவனிச்சிட்டு இருக்க? மேம், நீங்கள் பாடத்தை ஆரம்பித்த உடனே நான் ஜூலியட்டை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் மேம். Good. தேங்க்யூ. I appreciate your sincerity. தேங்க்யூ மேம். இதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கணும். அட்லீஸ்ட் உன்னை பார்த்தாவது இவங்க கத்துக்கிறாங்களான்னு பார்க்கலாம். Sit down. தேங்க்யூ மேம். Okay, so Romeo and Juliet were in love with each other, but their families were dead against the match and they were sworn enemies. இந்தாங்க. யாரும்மா நீங்க? மாதவி மேடம் இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க? என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கூப்பிடுறீங்களா? அக்கா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? ஆனா யாருன்னு தெரியலக்கா. பேரை கேட்டா தெரியும் தெரியாதுன்னு எதோ விடுகதை போடுறாங்க. உன்கிட்ட தான் பேசணும்னு சொல்றாங்க. யார் அது? சரி வா. வணக்கம்மா. வணக்கம். வாங்க உட்காருங்க. இல்லம்மா, இந்த வீட்ல உட்கார தகுதியும் அருகதையும் எனக்கு இல்லம்மா.
யாரும்மா நீங்க? தகுதி அருகதைன்னு ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என் புருஷன் பண்ண பாவம் அப்படிமா, அதுக்காக அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தாமா துடிச்சிட்டு இருக்காரு. அவருக்காக நான் உங்ககிட்ட மடிப்பிச்சை கேட்கதாமா வந்திருக்கேன். என் புருஷனையும் என் வாழ்க்கையும் நீங்க தாமா காப்பாத்தி தரணும். நீங்க ஏன் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. கான்ஸ்டபிள் கோபிய நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேம்மா. நான் உங்க புருஷனை கொண்டவரோட பொண்டாட்டிமா. எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்க புருஷன் எங்க அக்காவோட வாழ்க்கை, சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. இப்ப நீங்க எதை அழிக்க வந்திருக்கீங்க? எங்க அக்காவையும் கொண்டு புதைச்சாதான் உங்க வெறி அடங்குமா? சொல்லுங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? தயவு செஞ்சு போயிடுங்க, போயிடுங்க. இவ்ளோ நாள் கழிச்சு எதுக்கு வந்திருக்கீங்க? வாழ்றதுக்கே சக்தி இல்லாம இருக்கோமா, நாங்க யாரு கொல்ல போறோம்? உங்க அக்கா கிட்ட ஒரு உதவி கேட்கதாமா இங்க வந்திருக்கேன். எங்க அக்கால ஒண்ணு உதவி செய்ய மாட்டாங்க. அம்மு, நீங்க ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. தயவு செஞ்சு வெளியே போங்க. அம்மு என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷனா கத்திட்டு இருக்க? ரிஷி ப்ளீஸ், இதுல நீ தலையிடாத ப்ளீஸ். வெளியே போறீங்களா இல்லையா? வெளியே போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சு தள்ளவா? அம்மு கொஞ்சம் அமைதியா இருமா. எப்படிக்கு அமைதியா இருக்க சொல்ற? இவங்க புருஷன் ஜீவா மாமாவை கொண்ட கொலைகாரன். என்ன தைரியம் இருந்தா இவங்க அவர் பேரை சொல்லிட்டு வந்து இங்க நிப்பாங்க? உங்க தங்கச்சியோட கோவம், ஆவேசம் எல்லாம் நியாயமானதுதாம்மா. ஆனா என் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கொஞ்சம் கேளுங்கம்மா. உங்க புருஷனுக்கும் என் புருஷனுக்கும் எந்த விரோதமும் இல்லம்மா. உங்க புருஷனை கொல்லணும்னு சத்தியமா அவர் நினைக்கலம்மா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாழா போன இன்ஸ்பெக்டர் தாம்மா. ஜீவாவை கொல்லலைனா நான் உன்னை கொன்னுடுவேன்னு இன்ஸ்பெக்டர் அவரை மிரட்டினாருமா. அதனாலதாம்மா உங்க புருஷனை என் புருஷன் சுட்டுட்டாருமா. அந்த இன்ஸ்பெக்டர் மிரட்டினா உங்க புருஷன் என்ன வேணாலும் செய்வாரா? ஒருவேளை அவரு அம்மு ப்ளீஸ். ஏன் வாய் அடக்க பாக்காதக்கா? கொலைய பண்ணிட்டு அதுக்கு ஒரு கதையும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. நீயும் பொறுமையா கேட்டுட்டு இருக்க. உன் அளவுக்கு பொறுமையெல்லாம் எனக்கு கிடையாதுக்கா. இவங்கள பார்த்தாலே எனக்கு பொத்துக்கிட்டு வருது. இவங்க இங்க இருந்தாங்கன்னா நான் கொண்டு போட்டுருவேன். வெளியே அனுப்பிடுக்கா. அம்மா தயவு செய்தம்மா, நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க. அதுக்கப்புறம் எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை என்ன பண்றதுன்னு தெரியாத குழப்பத்துல என் புருஷனை அவங்க அந்த பாவம் பண்ண வச்சுட்டாங்கம்மா. ஆனா அவர் அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அப்பாவிய கொண்டுட்டோமேனு அவர் தவிச்சுக்கிட்டு இருக்காருமா. கதறி அழுதுகிட்டு இருக்காருமா. புருஷனை பறி கொடுத்தா கூட காலப்போக்குல மனசை தேத்திக்கலாம். ஆனா என் புருஷனை நடப்பணமா பாக்குறேன். அந்த கொடுமை யாருக்குமே வரக்கூடாதும்மா. அத அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். பொண்டாட்டி, புள்ள, குடும்பம் சொல்லி எதையுமே அவர் பாக்குறது இல்லம்மா. சந்தோஷம், சிரிப்பு எல்லாத்தையும் அந்த மனுஷன் மறந்துட்டாருமா. எப்ப அவர் சாதாரண மனுஷனா இருப்பாரு, எப்ப அவர் வித்தியாசமா மாறுவார்னு எங்களுக்கு தெரியாதுமா. போலீஸ்காரன்னு கூப்பிட்ட காலம் போய் இன்னைக்கு பைத்தியக்காரன்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கம்மா. அவரோட நிலைமைய பார்த்து சொந்தக்காரங்களும் பெத்த பிள்ளைங்க கூட அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கு நானும் அவரும் ஆதரவுக்கு கூட யாரும் இல்லாம அனாதை ஆயிட்டோம்மா. எங்க மாமாவை கொன்னார்ல, அந்த பாவத்துக்கு இதுக்கு மேலேயும் அனுபவிப்பாரு. அவரை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு நீங்களும் அனுபவிப்பீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. மனசறிஞ்சு எந்த தப்பு செய்யாத என் புருஷன் இது வரைக்கும் அனுபவிச்சதே போதும்மா. அறியாம அவர் செஞ்ச தப்புக்காக பரிகாரம் என்ன பண்றதுன்னு தவிக்கிறாருமா. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? என் மாமாவை
அக்கா அவரோட வாழ்ந்த வாழ்க்கைய திருப்பி தரணும். தர முடியுமா அவரால? உங்க அக்கா வாழ்ந்த வாழ்க்கை யாராலையும் திருப்பி தர முடியாதும்மா. ஆனா எங்க குடும்பத்துக்கு உங்க அக்கா நினைச்சா வாழ்க்கை கொடுக்க முடியுமா? அம்மா, தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்து அவரை பார்த்துட்டு போங்கம்மா. மன்னிச்சுட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. அப்பதாம்மா என் புருஷன் எனக்கு திருப்பி கிடைப்பாரும்மா. தயவு செஞ்சு வாங்கம்மா. அம்மா, ஜீவாவை இழந்ததை பத்தியும் அதுக்கு காரணமானவங்களை பத்தியும் நான் நினைச்சு பார்க்க கூட விரும்பல. சாகுற வரைக்கும் இதுல சம்பந்தப்பட்ட யாரையும் எதுக்காகவும் என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. நீங்க கிளம்புங்க. தயவு செஞ்சு வாங்கம்மா. என்னையும் அம்மா மாதிரி பேச வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. மேடம் 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 என்னத்துக்கு மேடம் இவ்வளவு அவசரமா சொன்னீங்க? உங்களை நம்பி ஒரு முக்கியமான வேலையை ஒப்படைக்கலான்னு இருக்கிறேன். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மேடம், முடிச்சிடலாம். என் பொண்ணு பூஜாவை பிரிஞ்சு நான் ஒரு நாள் கூட இருந்ததில்ல. வெளியூர் போனா கூட எப்படியாவது அவளுக்காகவே ராத்திரியே திரும்பி வந்துடுவேன். ஆனா இப்போ அவளை பார்த்தே பல நாள் ஆயிடுச்சு. எனக்கு வேண்டாதவ வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வேணா என் மேல பாசம் இல்லாம இருக்கலாம், என்னை பார்க்கணுன்ற ஆசை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு அதெல்லாம் நிறையவே இருக்கு. நான் இன்னைக்கே இப்பவே என் பொண்ணை பார்த்தாகணும். இது இமாம்பரிய விஷயமா மேடம்? பாப்பா படிக்கிற ஸ்கூலுக்கு போனா ஈஸியா பார்த்துட்டு வந்துட போறீங்க. ஏய், அது ஸ்கூல் இல்ல, காலேஜ். ஓ, காலேஜா? நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சாலே அவ வேற வழியில காலேஜ் விட்டு போயிடுவா. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவளை என் வீட்டுக்கு கூட்டு வரணும். நான் அவகிட்ட நிறைய பேசணும். என் கையால அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும். என் மடியில அவ படுத்து தூங்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா மேடம்? உங்க பொண்ணு உங்க மேல இருக்கிற கான்ல வீட்டுக்கே வர போறது இல்ல. அப்பால இந்த மேட்ரே வேலைக்கு ஆகாது. எதையாவது சொல்லி அவளை இங்க கூட்டிட்டு வந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். என்னன்னு மேடம் சொல்லி கூட்டு வருது? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லு. டெங்கு ஃபீவர் வந்து 4 நாளா படுத்த படுக்கையா இருக்கேன்னு சொல்லு. என் மேல அவளுக்கு 1000 கோபமும் வருத்தமும் இருந்தாலும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா துடிச்சு போயிடுவா. கண்டிப்பா என்ன பார்க்க ஓடி வருவா. ஒருவேளை நாங்க சொல்றத அது நம்பலனா? நம்புற மாதிரி நடிக்கிறது உங்க சாமர்த்தியம். உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரா பார்த்து என் பேர்ல மருந்து சீட்டு வாங்கிக்கிங்க. கையோட மருந்தே எடுத்துட்டு போங்க. அதெல்லாம் பார்த்தா அவன் நம்பித்தானே ஆகணும். அதையும் மீறி அவளுக்கு உங்க மேல சந்தேகம் வந்துச்சுன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. அவளை குண்டு கட்டா தூக்கி போட்டுக்கிட்டு வந்துருங்க. காலேஜ்ல அவங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க மேடம். இதெல்லாம் அங்க பண்ணா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும் மேடம். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா அதை நான் பாத்துக்கிறேன். எனக்கு என் பொண்ணு வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதான். என் பொண்ணை நானே கடத்திட்டு வர சொல்றது அசிங்கமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. சரி மேடம், நாங்க வரோம். இரு, அட்வான்ஸ் வாங்கிட்டு போங்க. கேவலப்படுத்தாதீங்க மேடம். வேலையை முடிச்சு கை நீட்டி பணம் வாங்கிக்கிறேன் மேடம். அதெல்லாம் தான் மேல நம்பிக்கை இல்லாம அவங்க செய்யற வேலை மேடம். பரவாயில்ல, உங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. வாங்கிக்கிங்க. பூஜா ரொம்ப சின்ன பொண்ணு. அவகிட்ட மொரட்டத்தனமா நடந்துக்காதீங்க, மிரட்டாதீங்க. அவ பயந்துருவா. முடிஞ்ச வரைக்கும் நல்ல விதமா பேசி அவளை கூட்டிட்டு வர பாருங்க. ஓகே மேடம். உங்க பொண்ணு உங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சுன்னு நினைச்சுக்கங்க மேடம்.